ஹாய், ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். தங்களை அன்புடன் அழைக்கிறது துயதா மீடியா. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, ஏழைகளுக்கு இலவச சட்ட சேவை எப்படி கவர்மெண்ட் வழங்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங். பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை தெரிஞ்சுட்டு பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஷாப்பிங் பண்ணுங்கள். வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள், அதாவது மளிகை ஜாமான், ஸ்நாக்ஸ் ஐட்டம், மேக்கப் திங்ஸு, இந்த பொருட்கள் அனைத்தும் குறைந்த விலையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிது. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்ப அவங்களுக்கு வக்கீலை வச்சு வாதாடுறதுக்கு தேவையான வசதி இருக்காது. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் 1976 அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் ஒரு சட்டத்திருத்தம் செஞ்சாங்க. சட்டத்திருத்தம் செஞ்சு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் 39A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை இணைச்சாங்க. அது ஏழைகளுக்கு இலவச சட்ட சேவையை வழங்கும் அப்படின்னு சொன்னாங்க. அரசியலமைப்பு புத்தகத்தில் சட்ட திருத்தம் செஞ்சவங்க அது நடைமுறைக்கு வந்துடாது. அதற்காண்டி ஒரு சட்டம் போடணும். இந்திரா காந்தி அம்மையாருக்கு பின்னாடி வந்த பிரதமர் ராஜீவ் காந்தி 1987 தேசிய சட்ட சேவை அமைப்பு சட்டம், அதாவது நால்சா சட்டம் போட்டார். இந்த சட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறுவான்னா, குழந்தைகள், எஸ்சி எஸ்டி, பேரிடர்னால பாதிப்பு உண்டான பிரச்சனைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கீழே வருமானம் உள்ளவங்க, அப்புறம் மனித கடத்தல்னால பாதிக்கப்பட்டவங்க, குழந்தை தொழிலாளி, பிச்சை எடுக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த ஏழைகளுக்கான இலவச சட்ட சேவையை பயன்படுத்தலாம். இந்த சேவையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, லோக் அதாலத் அல்லது மக்கள் நீதிமன்றம்னு அழைக்கிற அந்த நீதிமன்றத்தில் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சேவையை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமா 2002 இந்த நால்சா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த சட்டத்திருத்தம் செய்கிறாங்க. அதாவது இது ஒரு நிரந்தர லோக் அதாலத் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இதுலேருந்து வரக்கூடிய தீர்ப்பு தான் இறுதியானது. இங்கே மேல்முறையீடு பண்ண முடியாது. இதை எடுத்துகிட்டு போய் மக்கள் நீதிமன்றம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா குடும்ப நீதிமன்றம் இருக்குது. 1984 போட்டாங்க. அதுக்கப்புறம் விரைவு நீதிமன்றம். இது பெண் குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாங்கினாங்கன்னா அவங்கள போக்சோ வழக்கு மூலம் கைது பண்ணி அப்பயே உடனடியாக விரைவாக அந்த வழக்கை தீர்க்கிறதுக்கு தீர்ப்பு வழங்குவாங்க. இந்த நீதிமன்றத்துக்கு பேர் விரைவு நீதிமன்றம். இதை பற்றி தெரியாதவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. யாருக்காவது தேவைன்னா பயன்படுத்திக்கங்க. ஆர்டிக்கல் 39A எப்படி பயன்படுத்தணுங்கிறத, எங்கே பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.